காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு தந்த அருள்மொழியில்
இன்னொரு மொழியாய் இந்த தலைப்பில் இன்றைக்கு இந்த சிந்தனை அமைத்துக் கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் என் ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதி. யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இதை கூறுகிறது. இந்த போதனைகளை இந்த தலைப்பின் கீழாக சிந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம். நற்செய்தி பணி சிந்தனை என்கிற தலைப்பில் சுவிசேஷ பணி, அருட்பணி, மிஷனரி பணி இவைகளின் அத்தியாவசிய அவசியங்களை வேதத்தின் வெளிச்சத்தில் சிந்திக்கிறோம். அதை சிந்திப்பதற்காக இந்த பொருளை பழைய ஏற்பாட்டின் ஆகமங்கள் நின்று இதை எடுத்திருக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து இப்போது மலையிலே மோசே ஏறி இந்த வழிநடத்தப்படுகின்ற இந்த வனாந்தரத்து தம்முடைய ஜனத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளுக்காக மோசே காத்திருந்த போது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று வேதவசனம் கூறுகிறது. 19:3 கூறுகிறது, மோசே தேவனிடத்தில் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்று ஒரு பட்டியலிட்டு இந்த 6வது வசனத்தில் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம் என்று அழைக்கிறார், பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று அழைக்கிறார். பாபிலோன் ஒரு ஒய்யாரமான நாகரிகம். எகிப்து மிக மிக தன்னை பெருமையாக எண்ணிய ஒரு நாகரிகம். பற்பல ஜாதிகள் இருந்தது. பாலஸ்தீனா இருந்தது, சீனா இருந்தது. இந்த எல்லைகளெல்லாம் இருந்த மனிதர்களை விட்டுட்டு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யாக்கோபின் வம்சத்தாருக்கும் சொல்லிய வார்த்தைகள் என்று இந்த வார்த்தைகள் வருகிறது. ஏன் அப்படி? ஆண்டவரின் திட்டம். ஏன் இவரை தேர்ந்தெடுத்தார், ஏன் அவரை தேர்ந்தெடுக்கல? எழுத்து வீட்டில் இருக்கிற அந்த அண்ணாச்சியும் அந்த அக்காவும் அந்த அங்கிளும் அந்த ஆட்டியும் நம்ம விட சிறந்தவர்கள், அழகானவர்கள், திறன் வாய்ந்தவர்கள். கடவுள் ஏன் நம்மை தேர்ந்தெடுத்தார் தெரியாது. ஏன் அவர்களை தேர்ந்தெடுக்கல தெரியாது. ஒன்று தெரியும், வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் சொந்த சம்பத்து, நான் தெரிந்து கொண்ட இனம், வேறு பிரித்த வம்சம். அப்படின்னா பெருமையா? இல்லை, பெரும் பொறுப்பு. இதை எனக்கு தந்து என் மூலமாய் கடவுளின் திட்டத்தை அங்கிள் ஆண்டிக்கு, அக்கா அண்ணனுக்கு, தம்பி தங்கச்சிக்கு, எளியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பல் திறத்தவர்களுக்கு எடுத்து செல்வதற்காய் கடவுளின் பெரும் திட்டம். அதனால அடக்கமாய், மௌனமாய், இணக்கமாய், கீழ்ப்படிதலாய் அதை செய்து நிறைவேற்றுவது மட்டும்தான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறை, உண்மை, சத்தியம். அது அல்லாமல் நான் பிறப்பால் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் நினைச்சோன்னா எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். யாக்கோபின் வம்சத்தாருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, நீங்கள் எப்போ எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். நம்ம ஊரில் பரிசுத்தம் என்று பேசும்போது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். பரிசுத்தம் என்றாலே நிறைய பேருக்கு நிறைய எண்ணங்கள். வெள்ளை பரிசுத்தம் என்று அநேக நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ பின்னணியிலே நினைப்போம். வடகிழக்கு இந்தியாவில் கருப்பு பரிசுத்தம் என்று நினைப்பாங்க. எல்லா கொண்டாட்டங்களுக்கும் கருப்பை அணிவார். உலகரங்களையும் கூட கருப்பு அப்படி பிரபலமான விழாக்களுக்காக பயன்படுத்தப்படும். பல வண்ண ஆடைகளை நம்முடைய கலாச்சாரங்களில் அடிமட்டத்து மனிதர்கள் ஆடல் பாடலுக்காக பயன்படுத்துவார். அப்படி வண்ணங்கள் இவைகளுக்கு பரிசுத்தத்துக்காக பயன்படுத்தப்படும். நம்ம இப்போ மலையில் ஏறுறவங்க கருப்பு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, காவி, இல்லை நம்ம ஊரில் ஆரஞ்சு கலர், இவைகளெல்லாம்
வேறு பிரிக்கப்படுவதற்காக, பரிசுத்தத்துக்காக அடையாளமாக இன்றைக்கும் இந்த மத வழிபாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வேறு பிரிக்கப்பட்ட எண்ணமா? இல்லை. பரிசுத்தம் என்று சொன்னாலே வேதம் கூறுகின்ற பரிசுத்தம் வேறு பிரிக்கப்பட்டது. பிறரோடு, அவருடைய பண்புகளோடு, மதிப்பீடுகளோடு நீ அல்ல, அவர்களோடு ஒத்து போவதில்லை. இலை தாமரை இலை தண்ணியா என்று சொல்லி என்ற தமிழாசிரியர் சொல்வார். எவ்வளவு தாமரை இலையில தண்ணி ஊற்றுங்க, அது ஒட்டிக்காது, தனியாக இருக்கும். அன்னப்பறவை பாலை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அதுதான் பரிசுத்தம். செப்பரேட்டட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பரிசுத்தத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தமாகிறேன், பரிசுத்தமாவேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஒரே நாளில் அவைகளை நான் பெற்றுக்கொள்வதில்லை. அப்படி வேறு பிரிக்கப்பட்ட ஒரு இனமாய், வம்சமாய், புத்திரராய், கடவுளின் பிள்ளைகளாய் நான் வாழும்போது இந்த பரிசுத்தத்துக்கான ஒரு அச்சாரத்தை, அடையாளத்தை, ஒரு அடிப்படை அழைப்பை, அறைக்கூவலை நான் ஏற்கிறேன். அப்படி வேறு பிரிக்கப்பட்ட மாத்திரத்திலேயே எனக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு வாய்ப்பை பாருங்க. நீ ஆசாரிய ராஜ்யமாகிறாய். அப்படின்னா ஒரு கூட்டாண்மையில் ஊழியம் செய்வதற்காக நீ ஆயத்தமாகிறாய். ஆசாரியர் ஊழியம் செய்கிறவர்கள். அந்த தேவாலயத்தில் கற்பூர அந்த முன்னணியில் கடவுளின் திட்டத்தை இந்த பூமிக்கு செல்வத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக கடவுளுக்கு முன்பாக பயத்தோடு, நடுக்கத்தோடு, இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கிலி தரித்தவர்களாக. ஏன்னா பரிசுத்த குறைச்சலாக அங்கே எங்கே நடந்தாலும் செத்து போவோம். மகா பரிசுத்தத்துக்கு பரிசுத்தமான ஒரு இடம். அங்கே உள்ளே போய் யாரும் அவரை சுத்தம் பண்ண முடியாது. அதனால இந்த சங்கிலியில் அவனை வெளியே இழுத்து தான் அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்துவார். அப்படிப்பட்ட பரிசுத்த, மகா பரிசுத்த எல்லைக்கு சென்று மகா பரிசுத்தமுள்ள அந்த கடவுளை நோக்கி பாவிகளாகிய நம்மை, நம்முடைய உலகத்தை, நம்முடைய கேடுபாடுகளை, நம்முடைய இருமாப்புகளை, பிடிவாதங்களை, நம்முடைய பாவங்களை, நீச அநியாயங்களை, அக்கிரமங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சபையில் என்ன அழகான ஒரு பொறுப்பை ஆராதனைகளை நமக்கு தருகிறார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, அவருடைய அருளை நமக்கு கேட்பதற்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளுக்காக, உலகத்தை ஆண்டு நடத்துகிறவர்களுக்காக, நாட்டை நடத்துகிறவர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக, இல்லை அழகான ஒரு ஆசாரிய ஊழியத்துக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரின் முன்பாக நின்று மக்களின் பிரதிகளாக மன்றாடுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மிஷன் ஊழியத்தில், நற்செய்தி பணியில் மகா முக்கியமான ஒரு பணியினை இந்த புள்ளி தொடுகிறது. என்ன? நாம ஜெபிக்காம, நாம மன்றாடாம, நாம அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தலோடு கூட இந்த ஊழியர்களை செய்கிற அந்த இனங்களில் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான கரிசனைகளை கடவுளுடைய சன்னிதானத்தில் சொல்லாத பட்சத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பது, ஆராதிப்பது, தொழுது கொள்வது, சேவிப்பது, காணிக்கை தருவது, கொண்டாடுவது எல்லாம் பொருள் அல்லாததாக மாறிவிடும். ஆண்டவரின் திருத்திட்டத்திற்காக கர்த்தர் நம்மை மக்களின் பிரதிநிதியாய் மக்களுக்கு முன்பாக நின்று, ஆண்டவருக்கு முன்பாக நின்று மக்களின் பிரதிநிதியாக நிற்பதற்காக அழைக்கிறார். ஆசாரிய ராஜ்யம். அப்படி ஆண்டவர் அருளும் அன்பை, மன்னிப்பை, ஒப்புரவாகுதலை, மனம் திரும்புதலின் வார்த்தையை, எச்சரிப்பை, குணமாகுதலை, ஷலோம், சமாதானத்தை, அமைதியை
இதயத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு திரும்ப வந்து மக்களுக்கு முன்பாக நின்று அதை அறிவிப்பதற்காக நற்செய்தி பணியாய், முழு நேரமாய், பகுதி நேரமாய் இதை செய்தா அக்கிரமம், அநியாயம். ஆண்டவரின் திட்டத்தில் அது தகாதது, அருவருக்கத்தக்கது என்று சொல்லி அவர்களுக்கு மனதுருக்கத்தை, அன்பை, பரிவை, ஆண்டவரின் மன்னிப்பை, ஒப்புரவாகுதலை கடவுளின் பிரதிநிதியாய் இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றுவதற்காக எவ்வளவு தேவையில்லை. ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், தென்காசியிலிருந்து வடகாசி வரைக்கும், ஓஹோ எத்தனை கடல் இருக்கிறதோ, எத்தனை பள்ளத்தாக்குகள் இருக்கிறதோ, எத்தனை மலை முகடுகள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தெய்வங்கள். ஏன்? பாவம் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அந்த கொட்டி கிடக்கிற அந்த பாவங்களுக்கு ஒரு பதிலாய் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் தேடி 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 விரதம் இருந்து தங்களை நொந்து கொண்டு வருத்தி எத்தனையாய் நம்முடைய இனம் இந்த பூமியில் பாவ மன்னிப்புக்காக அலைகிறது. எளிமையாய், உண்மையாய் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தா விசுவாசத்தோடு அவளுக்கு மன்னிப்பு, அருள், கிருபை, 1000 தலைமுறைக்கு மன்னிப்பு, சாபம் இல்லை, பாவம் இல்லை, நோய் இல்லை, நொடி இல்லை, ஒளிகிறது என்கிற அந்த வார்த்தையை நற்செய்தியாய், சுவிசேஷமாய், கடவுளின் வார்த்தையாய் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்த, ஒப்புரவாகுதல் செய்ய, அவளுக்கு நல்ல கிருபைகளை கற்றுத்தர ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்ன அழகான ஒரு அழைப்பு. நீங்கள் என் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும். இமயமலை அடிவாரத்தில் நம்ம ஊருக்கு காந்தியடிகளுடைய நண்பராக ஸ்டான்லி ஜோன்ஸ் என்கிற ஒரு பெருமகனார் வந்தார். சென்னைக்கு வந்திருக்கிறார். லக்னோ பகுதியில் வெகு அழகான திருச்சபையை ஸ்தாபித்தார், மெத்தடிஸ்ட் திருச்சபை. அதை இன்னும் அவருடைய அழகு பாரம்பரியத்தை கொண்டாடுகிறது. அந்த திருச்சபையில் நைனிடால் என்று அழைக்கப்படுகிற இந்த எல்லையிலே தான் அவர் அந்த இமயமலை அடிவாரத்தில் ஒரு முனிவராக, ஒரு திருமணமாகாத ஒரு துறவியாக இந்தியாவை நேசித்ததுனால இந்தியாவை போல, இந்திய ஆன்மீகத்தை போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்து ஒரு சின்ன அந்த துறவரத்தையே வைத்திருந்தார். இமயமலை அடிவாரத்தில் ஏராளமான இமயமலையில் சென்று தங்களுடைய தவங்களை, தங்களுடைய ஆன்மீக நிகழ்வுகளை நடத்தி இருக்கிற அநேக சாமியார்களுக்கு ஒரு மாதிரியாக இருப்பார். ஒரு முறை அந்த மலை உச்சியில், மகரிஷி என்று அழைக்கப்படுகிற அந்த எல்லையில் இருந்த ஒரு மூத்த ஒரு சாமியாரை இந்த பட்டணத்துக்கு, நைனிடாலுக்கு அழைத்திருந்தார். அவர் வந்தார். அந்த ஊரில் இருக்கிற பெருமகனார்களை எல்லாம் அழைத்திருந்தார். அவர்களை அழைத்து வந்து இவர் தந்த ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு என்று சொல்லி அந்த சந்திப்புக்காக அவரையும் அந்த ஊர் மக்கள் அழைத்திருந்தாங்க. 2 பேரும் துறவரம் பூண்டவர்கள் ஆகினால அவர்களை கண்டு மிக்க சந்தோஷம் என்று மேடையில் உட்கார்ந்துருந்தாங்க. மேடையில் அவர்கள் வைத்திருக்கிற நிகழ்வுகளுக்கு முன்பாக இவர் மேடையில் அவர் ஒருவரோடு பேசிக்கொள்வார். ஐயா, அந்த மலைக்கு உச்சிக்கு இத்தனை காலம் போனீங்களே ஏன்னு ஸ்டான்லி ஜோன்ஸ் கேட்குறார். அப்போ நம்ம ஒரு சாமியார் சொல்கிறாரு, ஐயா, இந்த பெண்ணை பார்த்தாலே எனக்கு வருகிற ஒரு கெட்ட எண்ணம், அசுத்தம் அப்படியே என்னை பிடித்து விட்டது. அதனால இவர்கள் இல்லாத எல்லைக்கே நான் போயிடணும்னு அந்த மலையின் உச்சிக்கே போயிட்டேன். அப்போ அவர் சொன்னாரா, ஏறத்தாழ இப்போ 40-50 வருஷமாக அங்கே இருக்கேன்னு சொல்கிறீங்க. 50 வருஷத்துக்கு பிறகு உங்களை ஊருக்கு அழைச்சிட்டு வந்து இந்த பட்டணத்தில் ஒரு வரவேற்பு தர்றாங்க, அதில் என்னையும் கூப்பிட்ருக்காங்க. 50 வருஷமாக அந்த எண்ணம் போகலையா?
40-50 ஆண்டுகளாகவே அதே எண்ணத்திலேயே தான் அந்த மலையில் உச்சியிலே வாழ்ந்தீங்களா? நான் ஒரு துறவம் வைத்திருக்கிறேன், நம்ம ஊரில் தான் வாழ்கிறேன். காண்கிற காட்சி, கொண்ட கோலம், உறவுகள் ஒன்றும் என்னை பாதிக்காதபடி எனக்குள்ளாக ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளின் அருள் பற்று உறுதியினால, விசுவாசத்தினால எனக்குள் இருந்தால் நான் இங்கே வாழலாம், அந்த எண்ணமே இல்லாமல் வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை இந்த கடவுள் எனக்கு தருகிறார் என்று அவருக்கு சுவிசேஷம் சொன்னாராம். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த நூல் அதோடு கூட அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறது. என்ன அழகான ஒரு உதாரணம் நம்ம ஊருக்கு. பரிசுத்தம்னா வண்ணத்தில் இல்லை, உருவத்தில் இல்லை, அமைப்புகளில் அல்ல, நம்ம செய்கிற மந்திரங்களில் அல்ல, தந்திரங்களில் அல்ல, ஜபங்களில் அல்ல, ஆடைகளில் அல்ல, அலங்காரங்களில் அல்ல, உள்ளான உறவில் இருக்கிறது. அப்படி வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரியராய், அவருடைய வம்சமாய், அவருடைய பிள்ளைகளாய் நான் வாழும்போது ஆண்டவருக்கு முன்பாக மக்களுக்காக நின்று மன்றாடுவதற்கு ஆண்டவர் அருள் தருகிறார். எவ்வளவு தேவை! நோய், பிரச்சனை, பாடு, உறவு முறிவுகள், பிசாசு, கட்டு, கடன், கண்ணீர், வேதனை, எவ்வளவு தேவை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபிப்பதற்கு. நான் முழு நேரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு 18,000 ஜபக்குழுக்களை தந்திருந்தார். அந்த தலைவர்களை நான் நினைப்பேன், அவளை கையெடுத்து கும்பிடுவேன். அவர்களை நினைக்கும் போதெல்லாம் ஜெபத்தில் என்ன அழகாய் வாரந்தோறும், சிலர் நாள்தோறும், வாலிபர்கள் சில பேர் நாள்தோறும், சில இடங்களில் மாதந்தோறும் அற்புதமாய் கூடி அங்கே கூடி வருகிற ஜனங்களுக்காக ஜெபித்தாங்க. அனுப்பியிருந்த 8 எல்லைகளிலேயும் வாழ்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்காய், மிஷனரிகளுக்காக ஜெபித்தாங்க. தேசத்துக்காக ஜெபித்தாங்க. அவர்கள் வாழ்கின்ற 264 எல்லைகளிலேயும் இருக்கிற மக்கள் இனங்களுக்காக ஜெபித்தாங்க. அவர்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லுவேன். ஆண்டவருக்கு முன்பாக அப்பழுக்கற்ற ஒப்பு கொடுத்தலில் அன்றாடகம் கடவுளின் திருக்கிருபைக்காக, மக்களின் பிரதிநிதியாக, ஆசாரியர்களாக ஜெபக்குழு தலைவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் நின்றார்கள். சபையில், சபையின் அமைப்புகளில், சபையின் ஊழியங்களில். அப்படி நின்று ஆண்டவரின் அருளை மன்னிப்பாய், ஒப்புரவாகுதலாய், அன்பாய், பரிவாய், மனதுருக்கத்தை சுவிசேஷமாய் தந்தார்கள். அந்த பணிக்குத்தான் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களையும் இந்த நாளின் இந்த பொழுதில் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரமதகப்பனே, அந்த கிருபை கொண்டு இந்த ஆண்டுவின் துவக்கத்திலேயே பரிவோடு, பரபரப்போடு, விறுவிறுப்போடு வாழ்வதற்கு ஜப போராட்ட அற்புத ஊழியத்தை வேறு பிரிக்கப்பட்ட இனமாய் வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.